இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியிலே புனித திருமுழுக்கு அருளப்பருக்கு பெயர் சூட்டுகின்ற ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க குழந்தைகளுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் பெயர் சூட்டுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த பெயர் சூட்டுவதனால் என்ன பயன் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவர் என்னிடத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அளிக்க வந்தார்கள். என்ன பெயரிட வைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கந்தசாமி என்று வையுங்கள் என்று சொன்னார். கந்தசாமி என்ற பெயர் கத்தோலிக்க முறையில் வைப்பதில்லையே, நீங்கள் கந்தசாமி என்று சொல்கிறீர்களே என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு அர்த்தத்தோடு தான் வைக்க சொல்லுகிறேன் ஃபாதர் என்று சொன்னார். என்ன அர்த்தம் என்று கேட்டேன். நமது ஆண்டவர் கந்தையில் பிறந்ததனால் அதை நான் நினைத்து கந்தசாமி என்று வைக்க சொல்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், அடுத்த குழந்தை பிறந்தால் மாடசாமி என்று வையுங்கள் என்று சொன்னேன். என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமாம், இயேசுநாதர் மாடுகளுக்கு மத்தியில் தான் பிறந்தார், எனவே மாடசாமி என்று வையுங்கள், சரியாக இருக்கும் என்று சொன்னேன். இன்னொருவர் வந்தார், இன்னொரு குடும்பம். அவர்கள் என்ன பெயர் வைக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக புதுசாக ஒரு பெயர் வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி என்று சொன்னார். என்னுடைய அப்பா அம்மா பெயரையே குழந்தைக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன என்று கேட்டேன். எலி என்று வையுங்கள் என்று சொன்னார். எலி மிருகத்துக்குத்தானே பெயர், பிள்ளைக்கு பெயர் வைக்கிற இல்லை ஃபாதர், எங்கள் அப்பா பேர் எலியாசு, எங்கள் அம்மா பேர் எலிசபெத்து, ரெண்டையும் சுருக்கி எலின்னு வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த குழந்தை பிறந்தால் குரங்கு என்று வையுங்கள், சரியாக இருக்கும் என்று சொன்னேன். இன்னொருவர் வந்தார். அவர் சொன்னார், ஃபாதர் என்னுடைய குழந்தைக்கு 10 தாரா என்று வையுங்கள் என்று கேட்டார். 10 தாராவா? ஏற்கனவே 9 தாரா என்று ஒருவர் இருக்கிறார், எனவே ஒருபடி அதிகமாக வையுங்கள் என்று சொன்னார். இன்னொருவர் வந்தார், 4 ஷா என்று சொன்னார். 4 ஷாவா என்று கேட்டேன். ஏற்கனவே 3 என்ற ஷாவிலே ஒருவர் இருக்கிறார், 4 ஷா என்று வையுங்கள். இப்படித்தான் பெயர்கள் தேர்ந்து கொள்கிறோம். எதற்காக பெயர் தேர்ந்து கொள்வது என்று இல்லாமல் ஏதோ ஒரு பெயரை வைக்க வேண்டும். ஏதோ ஒரு கூப்பிடுவதற்கு ஏதோ ஒரு மாடர்னைஸ்டு, ஒரு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே தவிர, அந்த பெயர் வைப்பதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்லது புனிதர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவே ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது ஒரு புனிதருடைய பெயரையோ ஆண்டவர் அல்லது அன்னை மரியினுடைய பெயரையோ வைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்த குழந்தையை பாதுகாக்கிறார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ என்னுடைய பெயரை யாரோ ஒருவர் வைத்திருக்கிறார். உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறேன். அவர் அருளரசு என்று சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு ஒரு சின்ன என் பெயரை வச்சிருக்கிறாரே சந்தோஷம் என்று சொல்லுவோம் இல்லையா? அதுபோன்று ஒரு புனிதருடைய பெயரை வைத்துக் கொள்கின்ற பொழுது செபஸ்தியாரையோ அல்லது அந்தோனியாரையோ அல்லது மற்ற நிறைய மாடர்னைஸ்டு செயின்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். மேல் உலகை சார்ந்தவர்கள் அல்லது மேலை நாடுகளை சார்ந்தவருடைய அந்த பெயரெல்லாம் பார்த்தார்கள் என்று சொன்னால் மிகவும் அருமையான பெயராகத்தான் இருக்கும். அதையெல்லாம் கூட தேர்ந்து கொள்ளலாம். அதை விடுத்து சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் மற்ற புது பெயராக இருக்கிற அந்த தலைவர் இந்த தலைவர் என்ற பெயர்களையும் தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அதனால் குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கப் போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, அதற்கு முன்பாக பெயர், நாம் நல்ல பெயரை நீங்கள் பெயர்கள் வைக்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிலே புனிதத்தன்மை இருக்கிறதா
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா, அன்னை மரியினுடைய வேண்டுதல் இருக்கிறதா என்று பெயர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ பெயர் வைக்க வேண்டும் என்று ஒருவர் சொன்னார், 4 எழுத்திலே வைக்க சொன்னார், 3 எழுத்திலே வைக்க சொன்னார் என்று பெயர் வைக்காதீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குழந்தைக்கு கடைசி வரை கிடைக்க வேண்டும் என்ற பெயர்களை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, அதற்கு முன்பாக குழந்தைகள் பேர் வைப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நான் முன்னுரையிலே சொன்னது போல எத்தனையோ குடும்பங்கள் தங்களுக்கு குழந்தை இல்லை என்று ஏங்குகிறார்கள். நான் பார்க்கின்ற பொழுது அந்த யூடியூப்பிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள், வரிசையாக அந்த மெசேஜ் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். என்னுடைய குழந்தை, எனக்கு குழந்தை வரம் தாருமம்மா, என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, மருமகளுக்கு, பேத்தி பேர்த்திக்கு, இப்படியெல்லாம் சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆரோக்கிய அன்னையின் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் என்பதை நாம் நிச்சயமாக நம்ப முடியும். லூக்கா எழுதிய நற்செய்தி இதற்கு முன்பகுதியிலே, இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் முன்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 5 முதல் 7 வரை. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சார்ந்த ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். எனவே இந்த சக்கரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய முன்னிலையில் நேர்மையாளர்களாக, குற்றமற்றவர்களாக நடந்து வந்தார்கள். எனவே அவர்களுக்கு முதிர்ந்த வயதிலே ஆண்டவர் அவர்களுக்கு அருமையானதொரு திருமுழுக்கு அருளப்பர் என்ற குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை பிறந்ததனுடைய நோக்கம் ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்வது, ஆண்டவருடைய வழியை சுட்டி காட்டுவது என்ப ஒரு நிலையிலே ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையும் வளர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே அவருடைய வழியை ஆயத்தம் செய்தவராக இருந்தார். எனவே இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்றவர்கள் ஆண்டவரை எந்த அளவிலே தேடுகிறீர்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவரை மட்டுமா தேடுகிறீர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே போய் இன்னொரு இடத்திலே பார்க்க சொன்னார்கள், அந்த கோவிலுக்கு போக சொன்னார்கள், இந்த கோவிலுக்கு போக சொன்னார்கள், இவரை போய் பார்த்தால் எல்லாம் நடக்கும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி நாம் கடவுளுடைய கட்டளையை தாண்டி அல்லது கடவுளுடைய கட்டளையை விடுத்து கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு ஆண்டவர் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதனால் எதுவும் அர்த்தம் இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவர்களிடத்திலே செல்வதை நான் சொல்லவில்லை, ஏனெனில் ஆண்டவர் அந்த மருத்துவர்கள் வழியாக கூட உதவி செய்யலாம். ஆனால் வேறு இடங்களுக்கு செல்வதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே. எனவே ஆண்டவர் முன்னிலையில் குற்றமற்றவர்களாய் ஆண்டவருடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கின்றவர்களாய் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையானதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றவர்கள், இந்த திருப்பலியை காணுகின்ற அத்தனை பேருக்கும் நிச்சயமாக அது நிதர்சனமாக உண்மையாக இருக்க முடியும். ஆதி ஆகமத்திலே 18வது அதிகாரத்திலே 9 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு முதிர்ந்த வயதில் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்றார், ஆண்டவர் அந்த வழியை கடந்து போகின்ற பொழுது சொல்லுகின்றார், அடுத்த ஆண்டு இதே காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன், அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்லுகின்றார். எனவே அடுத்த ஆண்டு நான் மீண்டும் உன்னிடம் வருவேன், சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பார் என்று ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சொல்லுகின்றார், ஒரு அருள்வடமான செய்தியை சொல்லுகின்றார். எனவே இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இங்கே வந்திருக்கின்ற உங்களிலே எத்தனையோ பேர் குழந்தை பாக்கிய வேண்டும் என்று வந்திருப்பீர்கள். இந்த திருப்பலியை டிவியிலும் சரி
வெப் டிவியிலும் சரி கண்டு கொண்டிருக்கின்ற சோஷியல் மீடியாவிலே சமூக வலைதளங்களிலே கண்டு கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஆரோக்கிய அன்னையே நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை எனக்கு கொடுக்கும் என்று சொல்லுகின்றவர்கள் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு இதே நேரத்திலே எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு மகனை மகளை கொடுப்பார், நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆரோக்கிய அன்னையை நம்புகிறேன், எனக்கு ஒரு மகனை மகளை கொடுப்பார் என்று நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு நிச்சயமாக ஆண்டவர் முன்னிலையில் குற்றமற்றவர்களாய் வாழுகின்ற பொழுது அடுத்த ஆண்டு இதே நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் அருமையானது ஒரு குழந்தையை கொடுப்பார். மலடி என்று சமுதாயத்தில் தூற்றப்படுகின்ற அந்த நிலையிலிருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வாதத்தால் நிரப்பப் போகிறார். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் இருக்கின்ற பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மீண்டுமாக பார்க்கின்ற பொழுது ஈசாக்குக்கு மகப்பேர் அளிக்கின்ற போது இதைத்தான் சொல்லுகின்றார். ஆதியாகமம் 25:21 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஈசாக்கு மகப்பேர் இன்றி இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார், ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார், அவர் மனைவி ரபேக்கா கருத்தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த ஆண் மக்களே, நீங்கள் உங்கள் மனைவிக்காக மன்றாடுங்கள். பெண்களே, உங்கள் கணவருக்காக மன்றாடுங்கள். சில நேரங்களிலே இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது அது ஏதோ பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி, பெண்ணினால் தான் இது நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆண்களாலும் பெண் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை ஏற்படுகிறது என்பதையும் இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்களுக்காக கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவரும் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டருள்வார். அப்பொழுது உங்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் நிறைவுள்ளவர்கள், மீண்டுமாக சிம்சோனின் பிறப்பிலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்திலே 13வது அதிகாரம் 2-3 முதல், சோராவில் தான் குலத்தைச் சேர்ந்த மானவாகி என்று ஒருவர் இருந்தார். அவர் மனைவி மகப்பேரற்ற மலடியாயிருந்தார். ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், பிள்ளை பெறாத மலடி நீ, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், எனவே கவனமாயிரு என்று சொல்லுகின்றார். எனவே அன்பானவர்களே, இந்த திருப்பலியை அதற்காகத்தான் நான் ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னேன். எனவே யார் யார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, யார் யார் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ, அவர்களெல்லாம் நிச்சயமாக சொல்லுங்கள், என்னுடைய கணவருக்காக என்னுடைய மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய மகளுக்காக மருமகனுக்காக, மகனுக்காக மருமகளுக்காக, தம்பிக்காக அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்திலே நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடும் என்று சொல்லுங்கள். அப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற பொழுது புனித திருமுழுக்கு அருளப்பருக்கு பெயர் சூட்டப்பட்டது போல அருமையான ஆண்டவரின் பெயரை, அருமையான அன்னை மரியாளின் பெயரை, அருமையான புனிதர்களின் பெயரை நான் சூட்டுவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே, அன்னை மரியிடத்திலே, ஆரோக்கிய தாயிடத்திலே மன்றாடுங்கள். அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது எப்படி சாராவுக்கு ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் சொன்னாரோ, அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் வருவேன், அப்பொழுது உன்னுடைய மனைவி ஒரு மகனை பெற்றிருப்பார், ஒரு பிள்ளையை பெற்றிருப்பார் என்று சொன்னது போல அடுத்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ பிறக்க வேண்டும். இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். என்னுடைய மகனுக்கு பிள்ளைகள் இல்லை, நான் என்னை இந்த உலகம் பிள்ளை பெறாத மலடி என்று சொல்லுகிறது என்று எத்தனையோ தாய்மார்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார்கள் ஏங்கி கண்ணீர் வடிக்கிறார்கள். உங்கள் கண்ணீர் எல்லாம் கேட்கப்படுகிறது, உங்கள் கண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. நீங்கள் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது ஆண்டவர், என்னுடைய மகனே மகளே நீ கவலைப்படாதே, உன்னுடைய வேண்டுதலை கேட்டேன், இன்றே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், அடுத்த ஆண்டு நீ உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அந்த ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து மன்றாடுங்கள். இந்த உலகத்திலே ஒரு கணவன் மனைவி ஒரு திருமணம் நடைபெறுகின்ற பொழுது நல்லதொரு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எண்ணுவது இயல்பாக இருக்கிறது. அந்த நிலையிலே அனைவருக்கும் நல்லதொரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கேற்ப அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனுடைய திருநாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. ஆமென்.